ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்கான என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூப்பரான ஒரு காரசாரமான தக்காளி ரசம் தான். ஆக்சுவலாக இப்போ கிளைமேட் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. யாருக்குனாலும் காஃபு கோல்டுன்னு வந்துச்சுன்னா 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஆயிடுது சரியாகிறதுக்கே. இந்த மாதிரி நல்லா சூப்பராக சுருக்குன்னு ஒரு ரசம் வச்சு கூட அப்பளமோ தேங்காய் துவையிலோ வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு செம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு 4லேருந்து 5 தக்காளியை போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேகிற கேப்புக்குள்ள நம்ம ஒரு மசால் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் 4லேருந்து 5 ட்ரை சில்லியும் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு கோர்ஸ் பவுடரா வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி வேக வச்சு வச்சிருந்தது நல்லா வெந்துருச்சு. அதுல இருந்து தண்ணியை தனியா செப்பரேட் பண்ணிட்டு தக்காளியை நல்லா கையாலே மேஷ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மேஷர் வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். மிக்சியில போட்டு அரைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திட்டு கடுகு உளுந்து ட்ரை சில்லி போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடைஞ்சி வச்சிருந்த தக்காளியையும் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருங்க. இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டு வதக்கி விட்டுட்டு 1 கப் ஃபுல்லா புளி கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே நம்ம தக்காளி வேக வச்சிருந்த தண்ணியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த கோர்ஸ் பவுடர், ஒரு கொத்து கருவேப்பிலையும் நிறைய மல்லித்தலையும் போட்டு லைட்டா இந்த மாதிரி நொர பொங்கி வரும். இந்த ஸ்டேஜ்ல நுணுக்கி வச்சிருந்த வெள்ளத்தையும் 1/4 டேபிள் ஸ்பூனை விட ரொம்ப கம்மியான வெந்தய பவுடரும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு சாப்பிடும்போது சுட சுட சாதத்தோட சர்வ் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.